அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜங்குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். செல்ஃபிஷ் லவ் பார்ட் 16. அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? சரிடா, நம்ம ரொம்ப நாளாச்சுல ஸ்ட்ரைட்டு நம்ம எஃப்எஃப்ல போயிடலாம். யாராச்சும் போன பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஏன்னா போட்டே ரொம்ப நாளாச்சுல, அப்போ தான் புரியும். ஸோ இப்போ நீங்கள் வாஷ்ரூமில் தான் அப்படியே உட்காந்துருக்கீங்க அந்த பாத்டப்பில். ஸோ ஜங்குக் தான் எல்லாமே போட்டு ஹாட் வாட்டர்லாம் போட்டு அவங்க ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். ஜங்குக் ஜங்குக் இங்கே பாருங்க, இங்கே. ஏய், எனக்கு எங்கெல்லாம் க்ளீன் பண்ணு தெரியுது பிளட்டு வருன்ட்டு. அது அப்படி தாண்டி, அப்படித்தான் இருக்கும். எனக்கு புரியுது உனக்கு பெயினாக இருக்குன்ட்டு. ஆனால் கொஞ்சம் பொறுத்துக்கடி, எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களை பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக அவங்கள வந்து ஃப்ரெஷ்அப் ஆக வைக்கிறான். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து எழுதி இந்த டவலை வந்து வேர் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு அப்படியே லிஃப்ட் பண்ணிடுறான். நீ என்ன பண்ணுறீங்க? நான் நடந்துப்பேன். ஏய், என்னால் நடக்க முடியாது, நல்லாவே தெரியும். ஹிப்பில் எவ்வளோ பெயினாக இருக்குது. ஆனால் நீங்கள் இப்படி தூக்குனீங்கன்னா டவல்லாம் பரவாயில்ல, பட்டுடும். அதுக்கு என்னடி, பட்டா இன்னொன்று வாங்கிக்கலாம். ஏனே இப்படி இருக்க? பிளட்டு தானே பட போகுது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு ஜங்கு உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஸோ எல்லாமே வந்து ஒரு நாப்கின்லாம் வச்சு எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி விட்றான். அவனே உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் அப்படியே போட்டு விட்றான். ஸோ நீங்களாம் அப்படியே போட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏய், இங்கே பாரு, எனக்கு தெரியுது என்னடா நம்ம புருஷன் இப்படியெல்லாம் பண்ணுறான்னு. ஏய், இதுக்கு கீழே இறங்கி பண்ணுவேண்ணா. இவ்வளோ ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டேன். என்ன ஜங்கு, எதுக்கு இதெல்லாம்? ஏய், அவன் புருஷன்டி, இதெல்லாம் பண்ணாதான் புருஷன், சரியா? உன் கூட பெட்டில் படுக்கிறதுக்கு மட்டும் இல்லடி, எல்லாத்தையும் நான் உன் கூட ஷேர் பண்ணணும், நீயும் என் கூட ஷேர் பண்ணணும், புரியுதா? அப்படின்னு சொல்லவங்கள பார்த்துட்டு, ஏய், பாப்பாவுக்கு என்ன பேடி வைக்கலாம்? ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருப்பியே. அது வந்து நான் ஒரு பேர் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். அது அது என்னடி, என்ன பேர் சொல்லு? அது அது ஜுன்ஹி, ஜியோன் ஜுன்ஹி. எப்படி இருக்கு? வாவ், சூப்பர் டி. ரூஹி ஜங்குக், ஸ்டார்டிங்கில் ஜே. வாவ். ஏய் பொண்டாட்டி, உனக்கு இவ்வளோ அறிவு இருக்காடி? என்ன இப்படி சொல்கிறீங்க? அது வந்து நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்குடி, அதான்டி இந்த பேர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக், ஜுன்ஹி பாப்பா இங்கே பாடுறா, அம்மா உனக்கு பேர்லாம் வச்சுட்டா, ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருக்கா போல. சரி, நீ இன்னும் சமத்தியாக தூங்குற அப்படின்ட்டு பார்க்குறான். ஸோ நீங்கள் ஜங்குக், அவளுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும், ரொம்ப நேரமாக தூங்கிட்டே இருக்கா. இது கூடவா உனக்கு தெரியல? பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா தூங்கித்தான் இருப்பாங்க. நினச்சானா ஒரு வேளை அழுதாலும் அழுதுருவாடி. ஸோ நம்ம பார்த்துக்கலாம், இப்போ நல்லா தூங்குறா. ஸோ இது வர்றேன் அப்படின்ட்டு ஜங்கு ஃபாஸ்ட்டாக வெளில போகிறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ உங்கள் பேபியை பார்க்குறீங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்போ அவளும் முழிச்சிடுறா. ஸோ நீங்கள் தூக்கி அப்படியே அப்படியே ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வர்றா. ஏய், என்னடி எழுந்துட்டாளா? நீ எழுந்துட்டா, அதான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீ ஃபீட் பண்ணு, அது வந்து உனக்கு நான் ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன்டி அப்படின்ட்டு அவன் உட்காந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் பேபியோட மவுத் அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டு அப்படியே படுக்க போடுறீங்க. ஸோ ஜங்குக்கு உங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்டு ஸோ டேப்லெட்லாம் கொடுக்குறான். இப்போ எதுக்கு டேப்லெட்? ஆல்ரெடி உனக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெரியாதாடி, என்னடி? இல்லை ஜங்குக், நீங்கள் தானே சொன்னீங்க பேபி பிறந்ததுக்கப்புறம் இந்த டேப்லெட் எதுவுமே போட தேவையில்லைன்ட்டு. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை தெரியுமா, கசக்குது. அதான் நான் நினச்சேன் பேபி பிறந்ததுக்கப்புறம் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி பல்ல கடிச்சிட்டு எவ்வளோ நாளாக நீங்கள் கொடுத்ததெல்லாம் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு பிடிக்கல, வேண்டாம். சீக்கிரம் சரியாகணும்டி, இப்படி இருந்தேன்னா ஓவராக ப்ளீட் ஆகும், புரியுதா? உனக்கு எல்லாமே க்யூர் ஆகணும். இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு, பாப்பா இங்கே பாருமா,
சொல்கிறத கேளு. நான் இதுக்கப்புறம் உனக்கு கிட்ட பேபி தான் கேட்க மாட்டேன் சரியா? உன் ஸ்டடீஸ்லாம் காலேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜுன்ஹி பாப்பா எனக்கு தம்பியோ தங்கச்சியோ வேணும்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம பேபி பார்த்துக்கலாம். அதுக்கட்டியும் வேணாம் சரியா? என்ன சொல்கிறீங்க? அப்போ வேணாமா? வேணாம் சரியா? இந்த ஒரு பேபி மட்டும் நமக்கு போதும். அதான் நீ இருக்கியே என் ஃபர்ஸ்ட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோரை ஹெட்டே கிஸ் பண்ணுறான். உங்கள்கிட்ட சிரிப்பாக இருக்குது. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் போதும்டி, எனக்கு நீ ஏன் இப்படி பண்ணன்னு தெரியும் சரியா? இப்போ ஹொலுக்கு மாதிரியே அந்த டேப்லெட்டை போடு. ஜஸ்ட்டு ஒரு 1 வீக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். இல்லை போக தேவையில்ல, நான் இங்கேயே எல்லாமே வர வச்சுக்கிறேன் ஓகேவா? அதுக்கட்டியும் நீ இந்த டேப்லெட்டை போடுவியா என் சமத்து பாப்பாவா சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டேப்லெட்டை கொடுக்குறான். ஸோ நீங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டேப்லெட்டை போட்டுடுறீங்க. பட் வாமிட் பண்ணுற மாதிரினா பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, எப்போவுமே இப்படி தான் பண்ணுவீங்க. டாடி இந்த மண்டா மில்க் ஷேக்கை குடி அப்படின்ட்டு கொடுக்குறான். ஸோ நீங்களும் கடகடன்னு குடிக்கிறீங்க. அப்படியே குடிச்சிட்டு ஜவங்க கிட்ட கொடுக்குறீங்க. அப்படியே உங்களை ஜவங்க அப்படியே கிட்ட க்ளோஸ்அப்பில் வர்றான். நீங்கள் என்ன எதுக்கு இப்போ வர்றீங்க? இல்லடி உன் லிப்ஸுக்கிட்ட அந்த மில்க் ஷேக் அப்படி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டங்கால் அப்படியே லிக் பண்ணி எடுக்கிறான். ஸோ உங்கள் லிப்ஸில் ஸ்ட்ராங்காக அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் வயசு பிளிங்க் பண்ணி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. என்னாடி இப்படி பார்க்குற? எப்படி இருந்தாலும் க்யூட்டாக இருக்கடி. ஆனால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்ட்டு அவன் பேபியை பார்த்துட்டு ஜுன்ஹி இங்கே பாருமா, அம்மா இருக்கா, அவ உன்னை விட குட்டி பாப்பா மாதிரி பண்ணுறா. டேப்லெட் கூட குடிக்க மாட்டேங்கிறா சரியா? நீ தான் உன்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக் என்ன நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் அவன்கிட்ட சொல்லுவீங்களா? அவளுக்கு இப்போ எதுவும் புரியாது. இப்போ தான் சின்ன பாப்பா தூங்கிட்டு இருக்கால, நீங்கள் இதெல்லாம் கொண்டு போங்க அப்படின்ட்டு ஜங்கு அந்த இடத்தோட அனுப்பிச்சிடுறீங்க. ஸோ அவனும் போயிட்டு எல்லாமே வெசல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அவனும் சாப்பிட்டுட்டு வர்றான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டேன். நீ வா தூங்கு, உனக்கு ரெஸ்ட்டு வேணும்டி. இன்றைக்கி தான் எல்லாமே ஓகேவாக இருக்குது. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ உனக்கு நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் வேறு போட்டிருக்கேன்டி. நீ குடிச்சிட்டே, பட் உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா? இல்லை ஜங்குக், என்னமோ தெரியல, ஜுன்ஹியை பார்க்கும்போது எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எப்படி க்யூட்டாக இருக்கால. உன் ஃபிங்கர்ஸை பார்த்தீங்களா? ஆனால் என் ஃபிங்கர்ஸை விட அவள் உங்கள் ஃபிங்கர்ஸ் மாதிரியே இருக்குது. அவள் உங்கள் ஜெராக்ஸ் மாதிரி இருக்கா. பார்க்கத்தான் பொண்ணு, பட் உங்களை மாதிரி இருக்கா, என் மாதிரியே இல்லை. அது அப்படி தாண்டி, நான் தானே அவள் அப்பா, அதான் என்ன மாதிரி வந்திருக்கா. அப்போ என்ன மாதிரி எப்படி? நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாண்டி அப்படின்ட்டு ஜாக்கு ஒரு மாதிரி ஃப்ளர்ட்டியாக சொல்கிறான். நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க காலேஜில் முடிஞ்சதுக்கப்புறம். ஆமாம், காலேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் பெற்றுக்கலாம். இப்போது நம்ம தூங்கலாமாடி? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டயர்டாக இருக்குது அப்படின்றான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே உன் கேரிங்காக படுக்க வச்சுட்டு பேபியை பக்கத்தில் தொட்டல் மாதிரி இருக்கும் அதில் அப்படியே போடுறான். ஸோ இப்போ ஜங்குக் சேஸில் அப்படியே டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ பக்கத்தில் பேபி இல்லை. எங்கே பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திக்க முடியல. உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சி எழுந்து பார்த்தா பேபி வெளில அழுதுட்டு இருக்குது. ஜங்குக் தான், அச்சோ அழுகிறியாடா? நீ அழாதடா, அம்மா தூங்கிட்டு இருக்காடா, அவள் இப்போ டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது. என்ன நீ அழுகிற? ஒரு வேளை உனக்கு பசிக்குதா? ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும்? அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், பட் முடியல. ஸோ நீங்கள் தான் ஜங்குக் நான் இருக்கேன், கொடுங்க, நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேபியை வாங்கி அந்த சோஃபாவில் உட்காந்து பேபிக்கு ஃபீட் பண்ணுறீங்க. இழந்துட்டியா நீ? நான் இழந்துட்டேன். நான் தூங்கிட்டு இருந்தால் நீங்கள் பேபி என்கிட்ட எழுப்பி கொடுத்துருக்கலாம்ல, ஏன் நீங்களே? இல்லடி, நீ வேற டயர்டாக இருக்க, உன்னால் எழுப்ப முடியலடி, பார்க்கவே ரொம்ப வீக்காக இருக்க. அதுக்குன்னு பேபிக்கு ஃபீட் பண்ணணும்ல, பசிக்கும்ல. நைட் ஃபுல்லாக இடையில கூட அவள் எழுந்திக்கவே இல்லை, அப்படியே தூங்கிட்டாதான். சரி
நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்ல. நான் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகியிருப்பேன். இப்போ கொஞ்சம் எனக்கு ஓகே தான். அவ்வளோலாம் நான் வீக்காலாம் ஃபீல் பண்ணல. பேபி அழுதான்னா என்னை இனிமேல் எழுப்பி விடுங்க சரியா? நான் வெயிட் பண்ணிப்பேன். சரிடி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து குக்லாம் பண்ண போயிடுறான். ஸோ பேபி அப்படியே தூங்கிடுது. ஸோ நீங்கள் அவளை அப்படியே கட்டிலில் போட்டுட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து வெளில பார்க்குறீங்க. ஜங்க் ஆல்ரெடி உங்களுக்கு குக்லாம் பண்ணி வச்சுருப்பான். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே உட்காந்துருக்கீங்க சோஃபாவில் தான். ஏய் அப்படியே ஹாப்பியாக இருக்குடி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? உன்னால தான். உன்னால மட்டும்தான்டி என் லைஃப் இப்படி இப்படி ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக போகுது தெரியுமா? அப்படின்ட்டு உங்க லிப்ஸில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. ஸோ நீங்கள் வீட்டில் தான் அவங்க ஸ்டடீஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் 11th கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ஸோ பேபிக்கு வந்து இப்போ ஒரு 4 மந்த் ஆகிட்டு. ஸோ நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்கு உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னடி என்ன கேட்க போகிற? அது வந்து எவ்வளோ நாள் நம்ம இங்கே காட்டுக்குள்ளேயே இருக்கிறது? இது வேற ஃபாரஸ்ட் சைட்டாக இருக்குது. பேபி வேற எப்பவும் அழுதுகிட்டே இருக்குது. நான் வேற 12th படிக்கணும். ஹை ஸ்கூல் போகணும். அதுதான் ஜங்கு. என்னது ஹை ஸ்கூலா? அதான் ஆன்லைன்லேயே படிக்கிறதி. அதுக்கு மேலே என்ன உனக்கு? யாராச்சும் டீச்சர்ஸ் வேணும்னா நான் வீட்டுக்கு வர வைக்கிறேன். ஸ்கூல்லாம் நீ போக தேவையில்ல. என்னது ஸ்கூல் போக தேவையில்லையா? நீங்கள் தானே சொன்னீங்க பேபி பிறந்ததுக்கப்புறம் ஸ்கூல் போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஏய் இப்போ தான் சின்ன பொண்ணுடி அவ. நீ ஸ்கூல் போயிட்டேன்னா அவளுக்கு யார் ஃபீட் பண்ணுவா? சொல்லு. அவளை நான் பார்த்துப்பேன். ஆனால் ஃபீட்லாம் யாரடி பண்ணுவா? என்னால் முடியுமா? நானே ஆஃபீஸ் போகாமல் இந்த 1 இயராக வீட்டில் தான் இருக்கேன். ஏதாச்சும் அர்ஜென்ட் மீட்டிங்னா மட்டும்தான் போயிட்டு வரேன். என்னடி புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் வேணாம். நீ வீட்டிலே இருந்து படி. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தோணுது. நம்ம பழையபடி நம்ம புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ நியூவாக இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு செட்டில் ஆகலாம். இந்த சிட்டிக்கு தான். ஏன்னா எனக்கு இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதுதான் நம்ம நாளைக்கே கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் போயிடுறான். பட் இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே கொஞ்ச நாள் பேபிக்காக பேபி ஒரு 1 இயர் ஆகட்டும் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அந்த புது அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போய் ரீச் ஆகிடுறீங்க. ஸோ பார்க்குறீங்க இன்னும் ஜங்கு என்ன நீங்கள் ஒவ்வொரு டைமும் என்னை கூப்பிட்டு வரும்போது புது புதுசாக இருக்குது. ஏய் நம்ம பேபியோட ஃபர்ஸ்ட் டைம் வரும். அதுக்கு பழைய வீட்டுக்கடி போக முடியும்? புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி தான் போக முடியும் அப்படின்ட்டு சொல்கிறான். சரி ஓகே நீங்களும் அப்படியே போகிறீங்க. பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட் அவ்வளோ பெருசாக இருக்குது. அது உள்ளே நீங்கள் போகிறீங்க. ஸோ அப்படியே பார்க்க ப்ளசண்ட்டாக நீட்டாக இருக்குது. ஸோ அங்கே மெய்ட்லாம் இருக்காங்க. ஒரு 2 மெய்ட் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட லக்கேஜ்லாம் வாங்கி மேம் நாங்கள் ரூம்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் லக்கேஜ்லாம் அங்கே கொண்டு போயிட்டு எல்லாமே திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறோம். நீங்கள் இப்போ சோஃபாவில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் பேபியை தூக்கி வச்சுருப்பீங்க. ஸோ ஜுன்ஹியும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ அப்படியே பார்த்தா எழுந்ததுக்கப்புறம் மில்க்லாம் ஃபீட் பண்ணுறீங்க. ஜங்குக் அந்த மெய்ட்கிட்ட. ஸோ குக்கிங்னு ஒரு மெய்ட் வச்சுருப்பான். ஸோ குக் பண்ணுறக்கு மெய்ட் இப்போ போயிட்டு எல்லாமே சொல்கிறான். இந்த மாதிரி ஃபுட் இருக்கணும் எல்லாமே ப்ரிப்பேராக சொல்கிறான். அதுக்கு இந்த மாதிரி வேணும், இது பிடிக்கும் அது பிடிக்காது எல்லாம் சொல்கிறான். பட் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணுது. எனக்கு எல்லாம் பிடிக்குது பிடிக்காது தெரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு எது பிடிக்கும்? நான் ஸ்கூல் போகணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அது மட்டும் ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் ஸ்கூல் லைஃபே தொலைஞ்சி போச்சுல்ல. ஆனால் எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்லாம் போவாங்கல்ல. ஆனால் நான் மட்டும் வீட்டில் ஒரு குழந்தைய பெற்றுட்டு இப்படி இருக்கேன். எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. பட் ஜங்கு அதெல்லாம் நோட் பண்ணல. ஸோ அந்த க்ளீன் பண்ணுற மெய்ட்க்கு போயிட்டு ஸோ அவங்கக்கிட்ட எல்லாமே சொல்கிறான். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்லாம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு ஏய் வா நீ ரூம்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ அந்த மெய்ட்ஸ் 2 பேரும் பார்க்கவே சின்ன பொண்ணாக இருக்கா, ஸ்கூல் பொண்ணு மாதிரி. ஆனால் இவக்கு இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு குழந்த. ஆனால் கொடுத்து வச்சவ தான். பாஸ் எவ்வளோ கேரிங்காக இருக்காரு அப்படின்ட்டு அந்த குக் பண்ணுவா அந்த லேடி சொல்கிறா. ஸோ அந்த க்ளீன் பண்ண லேடி ஆமாம் நான் வேற சும்மா அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் க்ளீனிங் கூட பர்ஃபெக்டாக இருக்கணும், சின்ன ஒரு தூசி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பேபி இருக்குது ரொம்ப கேரிங்காக இருக்கும். அப்படியே அவ்வளோ பர்சனாக இருக்கார்.
ரொம்ப கேரிங் பர்சன் போல அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் வந்துட்டு, "என்ன அப்படியே 2 நின்னுட்டு இருக்கீங்க? ஸோ நைட் டின்னர்லாம் பண்ணணும். ப்ரிப்பேரா பண்ணி வச்சுட்டு நீங்க கிளம்பிருங்க ஓகேவா?" "ஆ ஓகே பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாமே பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜங்குக் சொல்லியிருப்பான், சின்னதா ஒரு தப்பு நடந்துச்சு, இவங்கள ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் குக்லாம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு, அவங்ககிட்ட ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு, "பாஸ் நாங்க பண்ணிட்டோம். டைம் 9:30 ஆச்சு. எங்க வீட்ல பசங்க இருக்காங்க. போய் பார்க்கணும்." "ஆ சரி, சரி நீங்க கிளம்புங்க. அண்ட் ஃபுட் ஏதாச்சும் இருந்தா நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்க" "ஆ சரி" அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாரி தயங்கிட்டு, அவங்க பசங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஸோ நீங்க அப்படியே உள்ள இருந்துட்டு, "ஜுன்ஹி என்னம்மா நீ முழிச்சிட்டியா? ஆனா அம்மாக்கு பசிக்குதே. அம்மா சாப்பிட்டுட்டு வரட்டா? நீ இப்போ தானே உனக்கு நான் ஃபீட் பண்ணேன். நீ சாப்பிட்டுட்ட. அப்புறம் அம்மா சாப்பிடணும்ல. புரியுமா? ஓகேவா?" அப்படின்ட்டு நீங்க பேபிகிட்ட பேசுறீங்க. ஸோ அதுவும் சிரிச்சுட்டு, அப்படியே ஒரு மாரி சிரிச்சுட்டே இருக்கு. அப்ப நீங்க பார்க்குறீங்க. ம். நீ சிரிக்கிற. ஆனா நைட் ஆனா உங்க அப்பா கிட்ட தான் தூங்குவேன்னு அடம் பிடிக்கிற. என் பக்கத்துலயே தூங்க மாட்டல்ல? அப்படின்ட்டு நீங்க கேட்குறீங்க. ஸோ அவ அப்படியே சிரிச்சுட்டே இருக்கா. என்ன நீ எதுக்கெடுத்தாலும் சிரிச்சுட்டே இருக்க? நீ எப்ப என் கூட பேசுவ? நீ ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைப்ப. என்ன அம்மான்னு சொல்லுவ. அப்படின்ட்டு நீங்க பேசிட்டே இருக்கீங்க. ஏய் என்னாடி குழந்த மாரி நீயும் குழந்தைகிட்டயே பேசிட்டு இருக்க. சரி வா சாப்பிடலாம். ஜொன்ஹி இங்க பார்றா, இங்க பாரு அப்படின்ட்டு ஜங்கு தூக்கிக்கிறான். ஸோ ஜுன்ஹிய தூக்கிட்டு உங்களையும் கூப்பிட்டுட்டு டைனிங் ஹால்ல போயிட்டு அப்படியே உட்காந்து 2 பேரும் சாப்பிட்றீங்க. ஆமா அந்த மெய்ட் அவங்களா? அவங்க கிளம்பிட்டாங்க. அது கிளம்பிட்டாங்களா? ஆமாண்டி கிளம்பிட்டாங்க. சரி உன்கிட்ட ஒண்ணு கேட்கணுன்ட்டு இருந்தேன். 2 மந்த்துக்கு அப்புறம்னு பார்த்தா 4 மந்த்துக்கு மேல ஆயிருச்சு. இதுக்கப்புறமும் நீ என்ன காய போட போறியா? அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். நான் எங்க உங்கள காய போட்டேன்? என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. ஏய் நடிக்காதடி. எதுவும் தெரியாத மாரி கள்ளி. இல்ல ஜங்குக், நீங்க ஸ்ட்ரைட்டாவே கேளுங்க. அது நான் என்ன நடிச்சேன்? எப்பவும் போல தானே இருக்கேன். ஆமாண்டி, எப்பவும் போல தான் இருக்க. ஆனா நான் அப்படி இல்லையேடி. எனக்கும் நிறைய ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும்டி. எவ்வளோ நாள்டி நானும் இப்படி இருக்கிறது? ஆ புரியுதா? நான் இத மீன் பண்றேன்டு. நீ வேற முன்ன மாரி இல்ல. லைட்டா தக்காளி மாரி இருக்க. புசுக்கு புசுக்குன்னு. சில்க்கு மாரி இருக்கடி. எப்ப பார்த்தாலும் சில்கியா இருக்க. ஸோ அப்படியே உன் லிப்ஸை கிஸ் பண்ணணும். ஸோ அங்கங்கே ப்ரெஸ் பண்ணணும். செஸ்ட்டு வேற ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ பேபியெல்லாம் ஃபீட் பண்ணும்போது எனக்கெல்லாம் ஃபீட் பண்ண மாட்டியாடி? ஆ எப்படி? புரியலையா? நான் இத மீன் பண்றேன்னு. அப்படின்னு ஜங்கு கேட்கும்போது, உங்களுக்கு ஐஸ்லாம் வைட் ஆகுது. ஆ நான் சாப்பிட்டேன். நீங்க நீங்க சாப்பிடுங்க. நான் ஜுன்ஹிய தூங்க வைக்கிறேன். என்னது? ஜுன்ஹிய தூங்க வைக்கிறியா? அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறான். ஆமா. நீங்க தானப்பா சொன்னீங்க. ஏதோ இந்த மாரி ஃபீல் ஆகுது. ஜுன்ஹி முழிச்சிருந்தா அதெல்லாம் எப்படி நடக்கும்? அதான் நான் ஜுன்ஹிய தூங்க வைக்கிறேன். அப்படின்ட்டு நீங்க சடனா சொல்லிட்டு பேபிய வாங்கிட்டு அப்படியே போயிடுறீங்க. ஏய் பொண்டாட்டி, நீனும் ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கியே. டேய் ஜங்குக்கா. போறோம், பண்றோம். என் பொண்டாட்டி வேற இன்னைக்கு ஓகே சொல்லிட்டா. என்ன பண்றது? அப்படின்ட்டு அவன்கிட்ட கடகடன்னு சாப்பிட்றான். சாப்பிட்டு பார்த்தா பேபி அங்க சின்னதா ஒரு இது இருக்கும். அதில் அப்படியே தூங்கிட்டு இருக்கு. ஏய் எங்கடி இருக்க? அப்படின்னு சொல்லி தேடுறான். ஸோ உங்களை காணோம். ஏ ரூஹி எங்கடி போன? என்ன கண்ணாமூச்சியா? அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். அப்போ எந்த சவுண்டுமே இல்லை. வாஷ்ரூம்ல தான் சவுண்டு வருது. ஓ என் பொண்டாட்டி குளிக்க போறாளா? இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே. ஸோ அவன் டிஷர்ட்லாம் அப்படியே போட்டிருப்பான். கழட்டிட்டு ஷார்ட்ஸையும் கழட்டி அப்படியே வாரான். ஸோ ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ் மட்டும் தான் போட்டிருக்கான். அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வர்றான். நீங்கள் அந்த பாத் டப்பு தான் அப்படியே குளிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் உங்களை பார்க்குறான். அதை பார்த்து நீங்கள் அப்படியே ஷாக் ஆகுறீங்க. ஜங்குக் என்ன இப்படி வந்திருக்கீங்க?
அப்படின்ட்டு கேட்க முடியும். என் போட்ட பேண்டஸே அப்படியே கழட்டிடுறான். கழட்டிட்டு அப்படியே நேக்கா அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக் ஐ மீன் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஜங்குக் இந்த மாதிரியெல்லாம் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட இருந்துட்டு இப்போ இன்டிமெண்ட்டாக அதுக்கப்புறம் இப்போ தான் அப்படியே நிற்கிற அவங்க முன்னாடி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஷையாக இருக்குது. உங்கள் ஃபேஸில் அப்படியே ப்ளஷ் ஆகுது. ஸோ அங்கே பிங்கிஷாக இருக்குது சீக்ஸ்லாம். அப்படியே ஜவுங்களை பார்த்துட்டு டாடி இப்படி பார்க்குற புருஷனை ஹாட்டாக இருக்கனா? ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.